ஹாய் எவ்ரிவன், மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். நம்ம ரொம்ப நாள் கிளம்பிச்சு ஒரு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்குது எனக்கே. ஸோ நம்மளோட ஃபீல்டே இதுதான், ரொம்ப நாள் கிளம்பிச்சு போடுறோம். பட்டு நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தது தான், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 அண்ட் 2ஏக்கான சேஃப் ரேங்க் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம கட் ஆஃப் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த கட் ஆஃப் வீடியோவில் நான் ஒரு ரேஞ்சு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த ரேஞ்ச்லேயே குரூப் 2ஏலேயுமே நின்றுட்டுருக்கோம். ஓகேங்களா, குரூப் 2ஏக்கு நம்ம கட் ஆஃப் போட்டிருந்தோம். ஸோ அதே ரேஞ்சில் தான் சில பேர்த்துக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன சேஃப் ரேங்க் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா, கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான். ஓகேவா, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்ப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் நான் இதெல்லாம் சொல்லுவேன். அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக அதெல்லாம் நம்ம பேசுவோம். இந்த வீடியோவில் குரூப் 2க்கான சேம் ரேங்க் அனாலிசிஸ் நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ குரூப் 2ஏக்கான சேஃப் ரேங்க் அனாலிசிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே நான் பின்னாடி அப்கமிங் வீடியோஸ் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இன்றைக்கி சாயங்காலம் போடுறதுக்கான முயற்சிகள் நான் பண்ணுறேன். ஏன்னா அதில் நிறையா டேட்டாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வேகன்சி அப்படிங்காட்டி நம்ம சீக்கிரமே போட்டுடலாம். ஓகேங்களா, இன்னொன்று பிஎஸ்டிஎம் இதில் கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. லைக் எந்த மாதிரி அப்படின்னா, பிஎஸ்டிஎம்க்கான டேட்டாஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை. அப்படி யாராச்சும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட டெலகிராம் சேனல் இருப்பீங்க. ஸோ டெலகிராம் சேனல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் என்ன, ஓவரால் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு, பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் எதில் வர்றீங்கன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி நம்ம அதை வச்சு ஒரு ரேங்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட்டு கிடைக்குன்னு சொல்லி நம்ம அனலிசிஸ் பண்ணிட முடியும். ஸோ பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2ஏக்கு ஒரு நண்பர்கள் அனுப்பிச்சிருந்தீங்க டேட்டாஸு. ஸோ அது இன்னும் அப்கிரேடட் டேட்டாஸ் நம்ம கிடைக்கிறப்ப பிஎஸ்டிஎம் எக்ஸாக்டாக கணிச்சிட முடியும். இந்த குரூப் 2 வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நம்மளுக்கு இருக்கிற குரூப் 2 வேகன்சிஸ் மொத்தம் 80 வேகன்சிஸ் இருக்குது. இது லைக் லிட்டில் குரூப் 1 மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, சின்ன ஒரு குரூப் 1 எக்ஸாம் மாதிரி ஆயிடுச்சு இந்த நம்ம குரூப் 2 வேகன்சிஸ். எப்படின்னா மொத்தமாக 80 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஏடண்டம் 11A 11B எல்லாமே சேர்த்து மொத்தம் 80 வேகன்சிஸு. அதில் பர்சன் வித் டிசபிலிட்டிஸுக்கு 4 வேகன்சிஸ் போயிடுது. ரிமைனிங் மொத்தமாக 76 வேகன்சிஸ் ஜென்ரலுக்கு அவைலபிள். மீன்ஸ் என்னென்னா, பர்சன் வித் டிசபிலிட்டி இல்லாமல் மித்த எல்லாத்துக்கும் மொத்தமாக 76 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. அதில் ஃபாரஸ்டர் வேகன்சிஸ் 22 போயிட்டு. ஓகேங்களா, இன்கேஸ் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஃபாரஸ்டர் வேகன்சி பிடிக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுமே இருக்குது. ஓகேங்களா, ஒரு நல்ல போஸ்டிங் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு விரல் வெட்டுற மாதிரி தான் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரு, நெக்ஸ்ட்டு ஏஎஸ்ஓ, எஸ்ஆர் இதெல்லாம் விரல் விட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏஎஸ்ஓவில் டிஎன்பிசிஎம் இருக்குது, இது இருக்குது. அதர் தென் லா அண்டு ஃபினான்ஸ் இருக்குது செக்ரட்டரியேட்டில். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சிஸ். இப்போ மொத்தமாக நீங்கள் எலிஜிபிளே 54 வேகன்சிஸ்க்கு தான். ஒருத்தர் ஃபாரஸ்டர் வேண்டான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் மொத்தமாக எலிஜிபிள் ஆகிறது மொத்தமாக 54 வேகன்சிஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆவார். இப்போ ஃபாரஸ்டரோடு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாரஸ்டருக்கு சயின்ஸ் டிகிரி மட்டும்தான் எலிஜிபிள். ஒரு ஆர்ட்ஸ் படித்தவரும் எலிஜிபிள் ஆக முடியாது. ஸோ அதனால் சொல்லிட்டுருக்கேன். ஏன் ஃபாரஸ்டரை பிரித்து நான் போட்ட ரீசன் இந்த ரீசன் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபாரஸ்டரோட எலிஜிபிள் இருக்கிறவங்களுக்கு 76 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்கும். ஃபாரஸ்டருக்கு ஃபிசிக்கல் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒவ்வொரு கம்யூனல் வைஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா, எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த குரூப் 2 வேகன்சிஸ் மொத்தமாக ஜென்ரலில் வித்தவுட் ஃபாரஸ்டரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 வேகன்சிஸ் இருக்குது. ஃபாரஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் உமனில் 3 வேகன்சிஸு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 வேகன்சி, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 வேகன்சிஸு. நம்ம ஒவ்வொரு கம்யூனலாக பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ ஒருத்தர் ஜென்ரலாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குள்ளார இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னா 8 ரேங்க்குள்ளார இருந்தால் வேலை கிடைக்கும். மேக்ஸிமம் இது 10 ரேங்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன ரீசன் காட்டி நான் 10 ரேங்க் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஜென்ரலில் வேக்கண்ட் இல்லை அப்படின்னா கம்யூனலுக்கு போவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
எஸ்ஆரில் கம்யூனலில் மட்டும்தான் வேக்கன்ட் இருக்குது. பட் ஆனால் ஏஎஸ்ஓவில் எல்லாம் ஜென்ரல் வேகன்சிஸ் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்ஆர் சூஸ் பண்ணுறாங்கன்னா அவர் டேரெக்டாக கம்யூனலுக்கு போயிடுவார். ஸோ அதனால் ஜென்ரல் வேகன்சிஸ் இன்னும் ஹோல்டில் தான் இருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் சேஃப் ரேங்க்னு எடுத்துக்கினா 8 ரேங்க் எடுத்திருந்தீங்க ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னா ஸோ உங்களுக்கு சேஃபு. மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் 10 வரைக்கும் போகலாம். ஃபாரஸ்ட் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா 12 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜென்ரல் அண்ட் உமன். ஓகேங்களா, ஏன்னா ஜென்ரல் அண்ட் உமன் வந்து இப்போ வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் காட்டி இம்பேக்ட் பண்ண போகிறது கிடையாது. இங்கே பிஎஸ்டிஎம்க்கு வந்து ஒத்துட்டிங்கன்னா நான் ரேங்க் வைஸ் போட்டிருக்கேன். என்றைக்குமே பிஎஸ்டிஎம் வந்து ரேங்க் வைஸ் கெஸ் பண்ணுறது அது பண்ணிடலாம். ஆனால் எந்த மார்க் வரைக்கும் இருக்கிறதுங்கிறது தான் பெரிய மேட்ரு. ஏன்னா பிஎஸ்டிஎம்க்கான தனி ரேங்க் லிஸ்ட் வந்து டிஎன்பிசி விடுறது கிடையாது. ஸோ அப்போ பிஎஸ்டிஎம்க்கு தனி ரேங்க் விடல அப்படின்னா எந்த மார்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே பிஎஸ்டிஎம்க்கு கரெக்டாக சொன்னது கிடையாது. பட் நம்ம மட்டும்தான் கடைசி ஒரு 2 குரூப் 2 எக்ஸாம்லையுமே பிஎஸ்டிஎம்க்கு எந்த வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு இன்புட் வேணும். ஏன்னா பிஎஸ்டிஎம்க்கு எனக்கு ஒரு ரேண்டம் சாம்பிளிங் கிடைச்சா மட்டும்தான் நம்ம பண்ண முடியுமே தவிர ஒரு கேண்டிடேட்டோட ரேங்க்கு அனாலிசிஸ் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நம்ம பிஎஸ்டிஎம்க்கான சாம்பிளிங் எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் ரேங்கை பற்றி மட்டும் பேசுகிறேன் பிஎஸ்டிஎம்மில். பட் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட மார்க்கு ரேங்க்கு கம்யூனல் கேட்டகரி போட்டிங்க அப்படின்னா நம்ம பிஎஸ்டிஎம்க்கும் தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு எந்த மார்க் வரைக்கும் கிடைக்கணும் கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 வேகன்சிஸ், ஃபாரஸ்டரில் 2 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தம் பிஎஸ்டிஎம்மில் 5 ரேங்க் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா சேஃப். ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் சேஃப் ரேங்க் அப்படின்னா வந்து ஒத்துட்டிங்கன்னா 7 ரேங்க் வரைக்கும் வந்து இருக்கிறவங்க சேஃப் ரேங்க். ஓகேங்களா, இதில் பிசி ஜென்ரலில் வேகன்சிஸ் மொத்தம் 3, பிசி உமன் வேகன்சிஸ் 6. இப்போ பார்த்தீங்களா எப்படி ஒரு முரண்பாடு இருக்குது பார்த்தீங்களா. பிசி உமன் வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது, பிசி ஜென்ரல் வேகன்சிஸ் 3 வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாரஸ்டரில் பிசி ஜென்ரலில் 3 வேகன்சிஸு, பிசி உமனில் 2 வேகன்சிஸு. இப்போ சேஃப் ரேங்க் என்ன அப்படின்னா பிசியில் 14 ரேங்க் வரைக்கும் வந்திருக்கு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உமன் ஆர் ஜென்ரல். ஓகேங்களா, மென் ஆர் உமன். ஓகேங்களா, 14 ரேங்க் வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் சேஃபு. ஓகேங்களா, யாராக இருந்தாலும் இருக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி வேரி ஆகும், இந்த இடத்துல உமன்ஸுக்கு வேகன்சிஸ் அதிகமாக இருக்குங்காட்டி ஒரு ஜென்னுக்கு 12 கூட முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு உமனுக்கு 14 to 16 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா, பட் வந்து ஜென்னுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 to 14 முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே நீங்கள் ஃபாரஸ்ட் எலிஜிபிள்னா 19வது ரேங்க் வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா எலிஜிபிள். 19வது ரேங்க் அப்படின்னு நான் சொல்கிறது எது அப்படின்னா கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க, கம்யூனல் ரேங்க். இப்போ இங்கே ஜென்ரலில் வந்தப்போ ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு மட்டும் ஓவரால் ரேங்க் வந்து நம்ம பேசியிருந்தோம். ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு மட்டும் நம்ம ஓவரால் ரேங்க் பேசியிருந்தோம். இப்போ பிசி அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கம்யூனல் ரேங்க் தான். ஓகேங்களா, பிசி ஜென்ரலில் 14 வரைக்கும் இருந்தீங்கன்னா சேஃபு, 16 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். ஓகேங்களா, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 வேகன்சிஸ் இருக்குது, ஃபாரஸ்ட்டுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த 3 ரேங்க்கு 2 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் சில பேர் ஜென்ரல் எடுத்துட்டாங்க அப்படின்னா பிசி ஜென்ரலில் ஒரு 4 இல்லை 5 ரேங்க் வரைக்கும் போகலாம். இதுக்கு பிசி ஜென்ரலில் வந்து ஒருத்தருனா 4-5 ரேங்க் வரைக்கும் போகலாம். இல்லை அப்படின்னா உமன்ஸு இது எல்லாமே உமன்ஸில் வேகன்சிஸ் இல்லை அப்படிங்காட்டி ஃபாரஸ்டரோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, பிசிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சிஸ் எல்லாத்துக்கும் அவைலபிள், ஃபாரஸ்ட்டில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்க ஜென்ரல் எடுக்கிறவங்களாம் எடுப்பீங்க, ஃபாரஸ்ட் இருக்கிறவங்க அதில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தீங்கனாலும் நீங்கள் அதில் நீங்கள் எலிஜிபிள் தான். எம்பிசி. ஓகேங்களா, எம்பிசியில் மொத்தம் அவைலபிள் வேகன்சிஸு 4 ஜென்ரல் வேகன்சிஸ், உமன்ஸ் வேகன்சிஸ் 1. ஓகேங்களா, ஃபாரஸ்டரோட சேர்த்தணும் அப்படின்னா வந்து 7 வேகன்சிஸ் இருக்குது. அப்போது வித்தவுட் ஃபாரஸ்டர் எம்பிசியில் கம்யூனல் ரேங்க் 7 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஜென்ரலில் ஒரு 1-2 பேர் போயிட்டாங்க அப்படின்னா கம்யூனல் ரேங்க் 7 வரைக்கும் ஓரளவுக்கு சேஃபு. ஓகேங்களா, ஃபாரஸ்டரோடு இருக்கீங்க அப்படின்னா 12 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் தான். ஸோ எம்பிசி பிஎஸ்டிஎம் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். எஸ்சியில் மொத்தம் வந்து 8 வேகன்சிஸு, உமன்ஸில் வந்து 2 வேகன்சிஸு. இது வந்து ஷார்ட்ஃபால் வேகன்சிஸு ஆட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அப்போது ஜென்ரலாக ஒரே ஒருத்தர் போகலாம், வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படிங்கிறப்ப 11 ரேங்க் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கம்யூனல் ரேங்க்கு.
மேக்ஸிமம் வந்து ஃபாரஸ்ட்டோட சேர்த்துனா 16 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? எஸ்சியில் எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது, அப்போ ஒரே ரேங்க்கு. எஸ்சிஏல இப்போ ஒரே ஒரு வேகன்சிஸ் தான், அப்போ ஒரே ரேங்க் வரைக்கும். எஸ்டியில் இரஸ்பெக்டிவ் எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப கரண்ட் வேகன்சிஸ் வந்து 9 தான். அப்போ எஸ்டியில் ஃபஸ்ட்டு 9 ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். யாராச்சும் ஒருத்தர் ஆப்ஷன் இல்லைனா மட்டும் தான் கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸு. எஸ்டி பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சிஸ், அந்த ஒரு வேகன்சிஸ் தான். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் இல்லாமல் 54 வேகன்சிஸ் அவைலபிள், ஃபாரஸ்ட்டோட 22 வேகன்சிஸ். இந்த கம்யூனல் ரேங்க் வரை தான் எக்ஸாக்டாக ஃபில் ஆகும். மேக்ஸிமம் வந்து ஒருத்தனா இது வரைக்கும் தான் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒருத்தனா கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். குரூப் 2A நல்லா டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? எந்தெந்த போஸ்ட் யார் யார் எலிஜிபிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் லெவல் 12 வந்து யார் எது வரை கிடைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அது முடிஞ்சால் நான் போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒத்துட்டுனா நம்ம அடுத்தடுத்த ஓவரால் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது பெரிய ப்ராசஸ் அது குரூப் 2A. ஸோ இப்போதைக்கு இந்த குரூப் 2 வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை வச்சு தான் நான் குரூப் 2A போடுறத பற்றி நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி போயிடுங்க. ஸோ அதை வச்சு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உருவாகும். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.